பரவாயில்ல, நல்ல வெத்தலைங்களா தான் இருக்கு. வெத்தலை பாக்கு போறி அடி எனக்கா? ஐயோ எனக்கு வேணாக்கா, நீ சாப்பிடு. ஏன்டி இதெல்லாம் போட மாட்டியா? ஆஹா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எப்பத்துல இருந்தோ. ஏன்? அது போட்டா வேற பல்லு வேற கரையாயி போச்சுன்னா என்ன பண்றது? ஏன்டி இதெல்லாம் போட்ட பல்லு அவ்வளோ கரையாவதுடி? எப்பயாவது தானே போறோம், டெய்லியா போட்டு உட்காந்துக்கிறோம். கொஞ்சம் போட்டுக்கோ. ஏன் எனக்கு வேணாம், நீ போட்டுக்கோ. வேணான்றவங்களே எது கம்பல் பண்றீங்களோ தெரியல. நான் இங்க வச்சு உட்காந்து குத்துக்கள் மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுக்காம வேணான்றவங்க வேணுமான்னு கேட்டுருக்கேன். இருடி போட்டு தரேன். முதல்ல வீட்டுக்கு வந்து விருந்தாளி கவனிக்கணும்ல. சரி, அதான் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு போடு. அந்த வரேன் இரு. யார் அது புதுசா வீட்ல? ஏக்கா அங்க பாருங்க யார் வந்திருக்கானு. யார் அது? மாடி ராணி, ஏன் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? அதை ஏங்க கேக்குறீங்க? அந்த பசங்க இந்த கிரவுண்ட்ல இல்லவே இல்லை, அந்த தண்ணி அங்க பக்கத்துல. அப்புறம் வேற எங்க தான் இருந்துதுங்க? அதுங்களை தேடி போயிட்டு வரியா? ஆமா, அப்புறம் அந்த ஸ்கூல் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குதுல, அங்க போயிடுச்சுங்க. அதான் கொம்பு எடுத்துன்னு போய் 4 விளாசி இட்டுன்னு வரேன். சரி, எங்க பசங்களா? அது அப்படியே வீட்டு பக்கமா போயிட்டு பாத்ரூம் போயிட்டாருன்னு போய்க்குதுங்க. அப்படியே கை கால கழுவி வந்து சேருங்க சாப்பிட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். சரி வந்து உட்காருங்க வாங்க. எப்படிமா இருக்க ராணி? யார் அது? பார்க்க லட்சுமி அக்கா மாதிரியே இருக்காங்க. ஏண்டி அவளை தெரியாத உனக்கு? என் தங்கச்சி ரேணுகா. ஆமா பாத்துக்கேன், கல்யாணத்துல கூட வந்தாங்களே. இப்ப ஞாபகம் வந்ததா? நான் தான் அது. அப்படியே பார்க்க லட்சுமி அக்கா மாதிரியே இருக்கீங்க, ட்ரெஸ் மட்டும் தான் வேற. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. சரியா நின்று உட்காரு. பசங்களாம் நல்லா இருக்காங்களா வீட்டுல? உங்க வீட்டுக்காரங்க மாமி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. பசங்க கூட வந்திருக்காங்க, விளையாடி நிற்குங்க பின்னாடி தான். அப்படியா, ரொம்ப நல்லது. இந்த லீவ் வேற விட்டுருக்காங்களா, ஆஃபலி லீவு, அதனால வந்திருக்கீங்களா? ஆமா அக்கா தான் ஃபோன் பண்ணி வாங்கன்னு ஒரே அமக்கலாம். சரி, ஒரு 10 நாள் இருந்துட்டு போலான்னு தான் வந்தோம். நல்லதா போச்சு. பசங்க வேற லீவ் விட்டாங்களா, வேற எங்க இட்டுன்னு போக சொல்றது? வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்காதுங்க. இங்கே போகலாம் அங்கே போகலாம் எதனா சொல்லினே இருக்குங்க. சரி, அதான் அக்கா வர கூப்பிட்றாங்களே சொல்லிட்டு வந்துட்டேன் கிளம்பி. சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பாடு போட்டு எடுத்துனாட்டா? நாங்கள் வந்து 2 மணி நேரம் மேலே ஆகுது. நாங்களும் சாப்பிட்டாச்சு. உங்களை தான் அழகானோம். எங்கே லீவ் விட்டதை விட்டாங்க, இதுங்கிட்ட போர் அடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. இன்னும் நான் காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை, பார்த்துக்கோங்க. கேட்டுங்கக்கா, காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லையா? எப்படி போய் சொல்லுது பார். ஒரு இட்லியை தின்னுபிட்டு போய் சுற்றின்னு வந்துட்டு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைன்னு இருக்குது பார். சரி போ, நீ போய் சாப்பிடு போ. மணி ஆகுதுல்ல, பசி எடுக்கலையா? பசங்களுக்கு அப்படி சாப்பாடு போட்டு விடு. அந்த சாப்பிட்றேன். ஏக்கா, என்னக்கா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்? ஏண்டி மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம் இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ வச்சு சாப்பிடு போ. அப்படியா? தடபடலாம் செஞ்சிருக்க போலையா சாப்பாடு? காலையிலேருந்து வீட்டில் என்ன நடக்குது கிச்சன் பக்கம் வந்து பார்த்தா தானே உனக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு. காலையிலேருந்து ஊர் சுற்றிட்டு இப்போ தான் வர மாமியார் கழுவி வீட்டில் எல்லாம் தெரிஞ்சோன்னே நீ சுற்றத்துக்கு போயிட்டேன். அது கண்ணு நீ எங்கன்னா மாட்டிருக்கணும், தெரிஞ்சிருக்கும். கும்மாங்குத்து குத்திருக்கோம். நான் அங்கே ஏண்டி என்ன ஊர் சுத்த வாடி போனேன், பசங்க இட்டுனா தாண்டி போனேன். அந்த ஒரு சாக்கு சொல்லின்னு ஊர் சுற்றிட்டு வரேன். யார் வீட்டில் என்ன கதை நடந்ததுன்னு கேட்டு வந்துருப்பியா? கேட்டேன். சரி முதல்ல போய் கொட்டின்னு வா, அப்புறம் வந்து பேசுவேன். ஆமா, பயங்கரமா பசி எடுக்குது. நான் முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போ. ஆமா, உங்க அத்தை எங்க தாங்க போச்சு? வந்ததுல இருந்து ஆளே காணோம். இன்னும் வரவே இல்லை. வரோம் நீங்க வீட்டுக்கு. எங்கடி போயிருக்கு போறாங்க? ஒன்னும் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்ல வேற எங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல கதை பேசின உட்காந்துப்பாங்க. வேற எங்க போயிட்டு போறாங்க? எல்லாம் கோயிலுக்கு எங்கன்னா போயிருப்பாங்க. ஒரு வயசானவங்க எங்க போறேன்னு வரேன்னு கூட சொல்லிட்டு போக மாட்டாங்க வீட்டுல. எங்க அத்தெல்லாம் அப்படிதான். அது இஷ்டத்துக்கு நான் வந்து அதுதான் பண்ணும். சின்ன பொண்ணுங்க மாதிரி வீடு வீடா ஊரா சுற்றி பார்த்துனுங்க தான் அதுக்கு வேலையே. வீடே அடங்காது. எங்கன்னா வயசான கிழக்கட்டு வீட்டில் கடை வந்து தின்னு போட்டுனா கிடையாது. எங்கன்னா சுற்றினுங்க தான் அதுக்கு வேலை. ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியாதுங்க மாமியாரால, தெரியுமா? அவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவ். பரவாயில்ல, இந்த வயசுல இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்களா? அதே பெரிய விஷயம் தான். இன்னொன்னு, அவங்களுக்கு வந்து ஒரு வியாதியும் கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா கல் மாதிரி இருக்குது பாடி. நல்ல விஷயம் தாண்டி. அந்த காலத்து சாப்பாடு இல்ல, அப்படிதான் இருப்பாங்க. இந்த காலத்துல சின்ன பசங்களுக்குலாம் என்னென்னமோலாம் இருக்குடி. பாவம் அதுங்களா. சாப்பாடு சரி கிடையாது. ஏதோ என்னதான் சொல்றதே தெரியல, ஏன் அப்படி ஆகுதுன்னு. இந்த காலத்து பசங்களாம் முதல்ல எங்க ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிடுதுங்க. ஃபுல்லா எண்ணெய் பொருளுங்களாம், எண்ணெய் பலகாரங்களாம், இந்த வேற எது சொல்றாங்களே அதை தின்னு உட்காந்துக்குதுங்க. நல்லா ஆரோக்கியமான நம்ம கஞ்சி கிஞ்சிலாம் சாப்பிட்டோமே, அந்த கருப்பு கவுனி அரிசி அது இதெல்லாம் எங்கன்னா சாப்பிடுதுங்களா? வாயில கூட வச்சு பார்த்துருக்காதுங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். சரி விடு. நம்ம வீட்டு பசங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் குத்து வளர்க்குறோம். மற்றவங்களாம் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? இதுங்களே சாப்பிட மாட்டேன்னு அடம்பிச்சு நிற்குங்க. நல்ல வாய் மேலே 4 குத்தி தான் இறக்க வேண்டியதாங்குது உள்ள. அப்படியா? கஞ்சிலாம் வச்சு தெரியா? ஆமாடி, இந்த உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, கருப்பு உளுந்து, அந்த அல்வா மாதிரி செய்வாங்களே, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். சாப்பிடுங்களா அதெல்லாம்? அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு தருவேன்னா, அதனால கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ருங்க அமைதியாக. மற்றபடி இந்த கஞ்சி கிஞ்சிலாம் காய்ச்சி குடிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிடாளுங்க என்ன. வயசு பசங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தா தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். முட்டை கிட்டலாம் கொடுக்கணும். நல்ல அந்த என்ன நாட்டு முட்டைலாம் இங்கே கிடைக்குதா? அதெல்லாம் நல்லாவே கிடைக்குது. நம்ம வீட்டில் 4-5 கோழி இருக்கேன், நாட்டுக்கோழியா. அதுங்க முட்டை போடுங்க. அந்த முட்டையை தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. சரி. ஏக்கா, ஒரு விஷயம் மறந்து போயிட்டு ஞாபகம் இருக்குதா இல்லையா உனக்கு? ஏன்டி இப்படி கத்துற? என்ன விஷயம்டியே? தீபாவளிக்கு எல்லாருக்கும் புடவை எடுக்கிறதுக்கோசம் புடவை கடைக்காரர் வர வைக்கிறேன்னு சொன்னியே, ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா அவருக்கு? ஏண்டி, அவருக்குலாம் காலையிலே ஃபோன் பண்ணியாச்சுடி. 4 மணிக்கு வரேன்னு இருக்காரு. அப்படியா? மறந்துட்டியோன்னு நினச்சேன். நல்ல புது டிசைனுங்களா எத்தனை வர சொன்னியா புடவைலாம்? சொல்லியிருக்கேன். நல்ல டிசைனுங்களாம் எடுத்துன்னு வாங்கன்னு தான் சொன்னேன். புது கலெக்ஷன்லாம் வந்திருக்குமா, எடுத்துன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இரு. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு வர சொல்லியிருக்கியா? ஆமாம் 4 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். தீபாவளிக்கு துணி எடுக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கீங்களா துணி கடைக்கார? ஆமாடி. இந்த வீட்டில் இருக்கிற கூட்டத்தை எடுத்துன்னு கடைக்கு போய் துணிலாம் எடுத்துன்னு வந்தோன்னா லேட் ஆகி போயிடும். அதனால தான் சரி அவங்களே வீட்டுக்கு வர சொல்லி நல்ல டிசைன்லாம் எடுத்துன்னு வர சொல்லி
பார்க்கலாம்னு சொல்லி எப்பவுமே நாங்கள் அப்படி தான் எடுப்போம். வீட்டுக்கு தான் வருவாங்க ஆளுங்க. நாங்கள் கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி புடவை எடுத்துன்னு வர சொல்லி. அவங்க எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டு நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணால் மீதி அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. இங்கே நம்ம வீட்டில் பார்த்தா பொறுமையாக நிதானமாக உட்காந்தா பொறுமையாக ஆறாமலாம் பார்க்கலாம். கடையில் போனால் அவசர அவசரமாக பார்த்துன்னு டக்கு டக்குன்னு வர மாதிரி இருக்கும். அதுக்கே ஒரு நாள் பொழுதாயிடும். ஆமாம், அதனால தான் வீட்டுக்கு எடுத்துன்னு வர சொல்லிட்டேன். எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என் மாமியாருக்கு, உனக்கு, எனக்கு, இந்த இவளுங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 20 புடவை கிட்ட வாங்க வேண்டியது இருக்குது. தீபாவளிக்கு எதுக்கு 20 புடவை? ஏன்டி எனக்கு மட்டும் இல்லடி, எல்லாருக்கும் சேர்த்து சொன்னேன். இன்னும் எங்கள் வீட்டுக்காரருக்கு கூட பிறந்தவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வேற வச்சு கொடுக்கணும். அவங்க சித்தி பசங்களுக்கு வச்சு கொடுக்கணும். அதுக்கு எதுக்குன்னு தேவைப்பட்டு போடுவேன். என்ன விலையில் பார்க்குற மாதிரி இருக்க? 2000 ரூபாய் 3000 ரூபாவா? ஆமாடி, ஒரு 3000 ரூபாயில் எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். 3000 ரூபாய் பட்ஜெட். ஆமாம், 3000 ரூபாயிலே நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் புடவைங்களாம் இருக்குது. நிறைய பேர் வச்சு கொடுக்கணும் சொல்றியா? அந்த பட்ஜெட் போதும். இதுக்கே நிறைய காசு ஆகிடும்ல. ஆமாம், அந்த ரேஞ்சில் தான் பார்க்கணும். வர சொல்லியிருக்கு. மணி வேறு ஆச்சு, வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். வரட்ட பார்க்கலாம். யாருமா வீட்டில்? திருப்பண்ணே வெளியில் யாரும் கூப்பிட்ட மாதிரி கேட்கல? ஆமாம்மா, எனக்கும் கேட்டுச்சு. நான்மா புடவைக்கார் வந்திருக்கேன். புடவைக்காரர் வந்திருக்கார் போலடி. உள்ள வர சொல்லவா? வர சொல்லு. உள்ள தானே இருக்கோம், வாங்க உள்ள வாங்க. சரி, இதோ வரமா. வேணுக்கா, உனக்கு கூட எத்தனை புடவை வேணுமோ எடுத்துக்கொடி, நான் காசு தரேன். எனக்குலாம் எதுவும் வேணாக்கா, ஏற்கனவே இருக்குது. நிறைய புடவையே கட்டாமல் வச்சிருக்கிறேன். அந்த புடவையே போதும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புடவைலாம் இருக்கட்டும். இப்போ நீ புதுசாக ஒரு 4 புடவை எடுத்துக்கோ. நல்ல கலராக இருக்கும் இவர்கிட்ட. நல்ல புடவையாக பார்த்து 4 எடுத்து வச்சுக்கோ. தீபாவளிக்கு நோம்புக்கு அதுக்கு இதுக்கும் கட்ட வேணும்ல. இன்னும் கோயில் திருவிழாவெலாம் வரும். அப்புறம் அதுக்கெலாம் கட்டுறதுக்கு வச்சு வரல. பட்டு புடவையே எடுத்துக்கோன்னு நான் காசு கொடுத்துக்கிறேன். சரிக்கா. வாங்கண்ணே வாங்க. புடவை இங்கே வச்சுட்டாமா? வைங்கண்ணே, வச்சுருங்க இங்கே. இன்னும் ஒரு 2 கட்டை போய் துணி இருக்குமா வெளியில், அது இருங்க எடுத்துன்னு வந்துடுறேன். சரி வச்சுட்டு போய் எடுத்துன்னு வாங்க போங்க. பரவாயில்லையே, நல்ல நல்ல கலர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சூப்பர் கலர்லாம் பாரு. பிங்க்கு, இன்னொன்று அந்த கத்திரிக்காய் கலரு, பச்சைங்க, சூப்பராக இருக்குக்கா எல்லாம். இவர் எப்பவுமே நல்ல கலரில் வந்துட்டு எடுத்துன்னு வருவார். புடவையாக நல்லா சூப்பராக இருக்கும். பெரிய பார்ட்ரு, சின்ன பார்ட்ரு, மயில் பார்ட்ரு, அப்புறம் நிறைய டிசைனாக இருக்கும்டி. பாருப்பா எவ்வளோ சூப்பராக இருக்குல்லக்கா. எல்லா பார்டர் வச்ச புடவையும் இருக்குடி. பாரு, கலரும் சூப்பராக இருக்குன்னா கலர் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ பெரிய பொண்ணு. உனக்கு கட்டினா சூப்பராக இருக்கும்டி. ஆமாம், இந்த புடவைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எனக்கு பிடிச்ச கலர் எல்லாமே இருக்குது. மஞ்சள் கலர், ரெட் கலரு, ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலர் கூட இருக்குது. அந்த ஆரஞ்சு வித் பிங்க் மாதிரி ஒரு பார்டர் இப்போ சூப்பராக இருக்குது. ஏண்டி எப்போ எடுத்தாலும் ஆரஞ்சு கலர் தான் எடுப்பியா? ஆமாக்கா, ஆரஞ்சு கலர் தான் எனக்கு பிடிச்ச கலர். பாருங்க, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கூட போட்டு இருப்பேன் எப்பவுமே. இருங்கம்மா, இன்னும் புடவை போய் எடுத்துன்னு வந்துடுறேன். இன்னும் இருக்கா? போங்க போய் எடுத்துன்னு வாங்கண்ணே. பெரிய பொண்ணு, அந்த பச்சை கலர் புடவையிட. அந்த எடுக்கிறேன் இருங்க. இந்த புடவை பார்டர் பாருக்கா, சூப்பராக இருக்குது. ப்ளூ வித் பச்சை கலர் செம்மையாக இருக்கும் கட்டினா. ஆமாடி, ஆமாம், மேட்சிங்காக போட்டு கட்டணும்னு வச்சுக்கோ, இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த புடவை நீ எடுத்துக்கிறியாடி ரேணுக்கா? நல்லாதான்க்கா இருக்கு. சரி, இன்னும் 4 புடவை பாரு. ஏக்கா, இது ஒன்றே போதும்க்கா, சூப்பராக இருக்குக்கா. இந்த ஒரு புடவை மட்டும் போதும் எனக்கு. நீ பாரு, உனக்கு பாரு. ஏண்டி நாங்களாம் மாதம் 4-5 புடவை எடுத்துன்னு தாண்டி இருக்கோம். நீ தான் புதுசாக வந்திருக்க, நீ தான் இந்த டிசைனில் வச்சிருக்க மாட்டல. பாரு, இவர்கிட்ட நல்ல புது டிசைனாக இருக்கும். அதான் சொல்கிறேன், பார்த்து எடுத்துக்கோ. சரி பாரு, இந்த புடவை பிடிச்சிருக்கு. வேற என்ன புடவை பாரு. உனக்கு எதனா பிடிச்சிருக்க பார்த்து எடுடினா என்ன பாரு நீனுக்கா. நீ பார்த்து எடுக்க, நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவேன். இந்தாங்கம்மா, இதெல்லாம் பாருங்க, புது கலெக்ஷன். இதெல்லாம் நேற்று தான் வந்து இறங்குச்சு சுட சுட. சுட தோசைன்ற மாதிரி சுட புடவை கூட இறக்குறீங்களா இப்பெல்லாம்? ஆமாம், புது டிசைன். அப்படியே வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. வெட்டெல்லாம் இருக்காது, சாஃப்ட் சில்க். பாருங்க, அதில் இருக்க கலர்லாம் கூட நல்லா தான் இருக்கு. இங்கே கொடுங்க, நான் பார்க்கலாம். இந்தாங்கம்மா. இந்த புடவைலாம் கூட நல்லா இருக்கா, பாருக்கா. நல்லா தாண்டி இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. என்ன கலர் வேணுமா? என்னை விட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துப்பேனே. எடுத்துக்கோடி. இன்னும் யார் வேணான்னு சொல்ல போறா? இந்த புடவை பாருங்கம்மா, மஞ்சள் கலர் புடவை. நல்ல மங்களகரமா இருக்கும். பெரிய பாட்டு வச்சுது, கத்திரிப்பூ கலர் பாட்டு. இந்த புடவையோட விலை என்னன்னா நீங்க கையில வச்சிருக்கீங்களே? இது 3500 ரூபாய் வருமா? 3500 ரூபாவா? ஆமாம்மா, நல்லா இருக்கும் புடவை. சரி இருக்கட்டும், இருங்க வேற பாக்குறேன் நான். அதையும் வைங்க, கையில வச்சுக்கோங்க. சரிம்மா, பாருங்க. ஏக்கா, இதுல இருக்கு பத்தி 5 புடவை. இது 5 நான் எடுத்துக்கிறேன்க்கா. உனக்கு பிடிச்சிருக்கா அந்த 5? இதுவும் ஒன்று சேர்த்துக்கோ. 6 புடவை மொத்தம் உனக்கு. ஆமா, இந்த கலர்ல இருந்தா சூப்பரா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே. ஆனா இது 6 புடவையா? 6 புடவை நான் எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கோ. வேற என்ன வேணும்னா கூட பாருடி. போதும், இதுவே போதும் எனக்கு. சரி போதும், நான் விடு. வேற என்ன வீட்டை கட்டிக்கிற மாதிரி இருந்தா கூட பாரு. போதும், உனக்கு பார்த்துக்கோ. நீ இதுக்கு மேலே சாலுக்கு பிங்க் கலர் புடவை நம்ம எடுக்கலான்னு பார்த்துமே. அக்கா வேணும்னு எடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும், நம்ம வேற எடுத்துக்கலாம். உனக்கு பாருடி பெரிய பொண்ணு, என்ன புடவை வேணும்னு. ஆமாம், ராணி அக்கா எங்க? ராணி காலே காணோம். தெரியல எங்கே போனான்னு. அவங்க பசங்க விளையாட போயிருக்குன்னு மறுபடியும் கூட்டினாருன்னு போயிருக்கிறாங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்களே. போய் ரொம்ப நேரம் ஆகுது. அப்படிதான் இப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்கள வந்து பார்க்கட்ட புடவலாம். அத்தைக்கு வேற புடவை எடுக்கணுமேடி. எந்த மாதிரி புடவை எடுக்கிறது அவங்களுக்கு? ஆயா கட்டுற மாதிரி புடவை இருக்கும் பாரு. பார்த்து செலக்ட் பண்ணி சீக்கிரம். அந்த ஆயாக்கு போதாதா? 2 புடவை மட்டும் எடு. ஆயாக்கு போதும். எப்படி எத்தாலும் நம்ம எடுத்து கொடுத்தா குறை தான் சொல்ல போகுது. அது ஏதோ ஒன்று எடு. அவங்களுக்கு மஞ்சள் கலராக எடுக்கலாண்டி. அவங்க தான் மஞ்சள் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய. மஞ்சள் கலர், சிவப்பு, ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர் தான் கோயிலுக்குலாம் கட்டி போவாங்களே. அந்த மாதிரி எதனா பார்த்து எடுத்துக்கலாம். எடு உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடு. முதல்ல உனக்கு எடுக்கா.
அவங்க வந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு பார்த்து எடுத்துப்பாங்களே. நீ முதல்ல உனக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. அவங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்கணும் அவங்களுக்கு தானே தெரியும். அவங்க வரட்டும், நீ வந்து உனக்கு பாரு. அதுவும் சரிதான், நம்ம எடுத்து கொடுத்தா எதனா குறை சொல்லுவாங்க. அவங்களே வந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம்.